நாட்டில் அதிகரித்து வரும் சிறுநீரக நோயாளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளில் முன்னெடுக்கப்படும் இரத்த சுத்திகரிப்பு சேவைகளை அரசு தனியார் பங்களிப்பு முறையின் கீழ் விரிவுபடுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. தற்போது நாடு முழுவதும் சுமார் 80 அரசு மருத்துவமனைகளில் இந்த சேவைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தற்போதுள்ள இயந்திரங்கள் மற்றும் வசதிகள் போதுமானதாக இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் திசை குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை பெறுவதில் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். கண்டி தேசிய மருத்துவமனையில் ஏற்கனவே வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசு தனியார் பங்களிப்பு மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. ரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள், நீர் சுத்திகரிப்பு அமைப்புகள், அதற்கு தேவையான நுகர்வு பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் பராமரிப்பு ஆகியவற்றை தனியார் நிறுவனம் முழுமையாக மேற்கொள்ளும்.